விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில், திருவாரூர் பிரச்சாரத்தில் சொன்னது என்னன்னா, ரோடு வசதி இல்லை, ரோடு வசதி இருக்கா அப்படின்லாம் எங்களுக்கு கேட்டாங்க. ஸோ நேர்லேயே என்னை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கழிச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் விஜய் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நேர்லேயே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள்கிட்டே வந்து ரோடு வசதியாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ எக்ஸ்பெஷலி இல்லை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்கள் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க போனீங்கனாலே வந்து ஒரு ரோடு வசதி கிடையாது. இன்னும் என்னென்னா, திருவாரூரில் அந்த அந்த இடத்துல வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க வந்து ஒரு பெரியார் சிலை இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சந்து இருக்கும், பாத்ரூம் சந்து. ஸோ அங்கே ஒரு ரோடு இருக்கும். அங்கே வந்து குண்டும் குழியுமாக தான் இருக்கும். அங்கே வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆகிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு இடமா தான் இருக்குது. அண்ட் மற்ற ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து ட்ரெண்டிங் ஆகும், நியூஸ் அதிகமாக வந்து பேசப்படும். பட் திருவாரூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனால் வந்து நியூஸில் எந்த ஒரு நியூஸ் சேனல்லுமே நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து மூடி மறைச்சிட்டாங்க. பட் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா ஆக்ஷன் எடுத்தாங்க. இருந்தாலுமே அந்த நியூஸ் வந்து பெருசாக பேசப்படல. என்ன நியூஸ்னால் வந்து நால்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான். ஸோ நால்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து அவங்க பேரனையும் பக்கத்து வீட்டு பையனையுமே வந்து ஸ்கூல்லேருந்து ஈவினிங் போல் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அழைச்சிட்டு போகிறப்ப அந்த ஒரு டேர்னிங்கில் போகிறப்ப டிராக்டர் வந்து இடிச்சிருச்சு. ஸோ இடித்த உடனே அந்த டிராக்டர் வந்து அந்த பையனுடைய தலையில் ஏறி போயிடுச்சு. அந்த பையன் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஸோ அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் போராடினதுக்கப்புறம் அந்த மறியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோடை வந்து பெருசாக ஆக்கியிருக்காங்க.